பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த பாகிஸ்தான் ராணுவ நிலை ஒன்றினை ஏவுகணை மூலம் இந்தியா தாக்கி அழித்த காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த பரபரப்பு காட்சி தொடர்பான முழு விவரங்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த பாகிஸ்தான் ராணுவ நிலை ஒன்றை இந்தியாவினுடைய ஏவுகணைகள் தாக்கி அளிக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. நேற்று முன்தினம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்பது முழுக்க பயங்கரவாதிகளுடைய முகாம்களை மட்டுமே குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் எதையும் தாக்கப்படவில்லை என்று இந்தியா ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தது. இருப்பினும் அவற்றை ஏற்காத பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக இந்தியாவினுடைய ராணுவ நிலைகளின் மீது அத்துமீறி பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதலை அரங்கேற்றி வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளின் மீது இந்தியாவும் அந்த பதில் தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. அது தொடர்பான வீடியோ காட்சிகளை கூட இன்று காலை ராணுவம் ஒன்று வெளியிட்டது. அதாவது முதன்முறையாக பாகிஸ்தான் ராணுவ நிலை ஒன்றை தாங்கள் தாக்கி அளித்திருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை இன்று காலை இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாகவே வெளியிட்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் அதன்படி தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு சொந்தமான ராணுவ நிலை ஒன்றை இந்திய மிசைல் தாக்கி அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது வீரியமாக இருக்கிறது. இந்தியாவினுடைய ஏவுகணை தாக்குதலில் அந்த ராணுவ நிலைகள் எப்படி தூளாக சிதறி போகிறது என்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும். இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு நேரடியாகவே இந்தியா அந்த தாங்கள் ராணுவத்திற்கு எதிராக தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறோம் என்கிற பதிலை இந்திய ராணுவம் சொல்லாமல் சொல்லி இருக்கிறது என்றே நாம் பார்க்க வேண்டும். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.